Flow of fluid. Flow of fluid எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகும்போது அந்த விலகலை, டிஸ்டார்ஷன்னா விலகல், அந்த மோஷனை அந்த சப்ஸ்டன்ஸால் தடுத்து நிறுத்த முடியலைன்னா, ரெசிஸ்ட் பண்ண முடியலைன்னா அது ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஃப்ளூயிடுடைய மோஷன் தான். ஃப்ளூயிட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே கேஸஸும் வரும், லிக்யூட்ஸும் வரும். ஃப்ளூயிட்ஸ் ஃப்ளோ எதனால் தூண்டப்படுதுன்னு சொன்னால், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னால் ஹைட்ரோஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்னால் அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்குது. ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய அந்த லிக்யூடில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் பக்கத்தில் உள்ள மாலிகுல்ஸுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும், அதை சுற்றி உள்ள மாலிகுல்ஸுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். இதனால தான் ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்குது. ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதனுடைய ப்ரெஷர் என்ன, அதனுடைய இன்டர்னல் ப்ரெஷர் என்ன, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை உள்ளே இம்மேஜ் பண்ணோம்னா, அதாவது உள்ளே போட்டோன்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சுற்றி உள்ள அந்த லிக்யூட் அல்லது ஃப்ளூயிட் என்ன ப்ரெஷர் கொடுக்குது, அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் என்ன, இதை பற்றி படிக்கிறது தான் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ். சுருக்கமாக சொல்ல போனால் ஃப்ளூயிட்ஸுடைய பிஹேவியரை அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது படிக்கிறது. ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃப்ளூயிட் எப்போ ஒரு மோஷனில் இருக்குதோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ, அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ, அப்போது அதில் என்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் ஃப்ளூயிடுடைய பிஹேவியர் அதனுடைய மோஷனில் இருக்கும்போது என்ன பிஹேவியரில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. பெர்னாலிஸ் பிரின்சிபல், இதுக்கு கீழே தான் பெர்னாலிஸ் பிரின்சிபல் வருது. பெர்னாலிஸ் தியரம். 2 டைப் ஆஃப் ஃப்ளோ இருக்குது, ஒன்று லேமினார் ஃப்ளோ, இன்னொன்று டர்புலன்ட் ஃப்ளோ. லேமினார் ஃப்ளோனா ஒன்றும் இல்லை, இதை ஒரு டியூபாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த டியூபுக்குள்ளே இந்த பச்சை கலர் லைன்ஸ் தான் ஃப்ளூயிடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளூயிட் லீனியராக, அதாவது அப்படி லைனாக போய்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அது லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பைப்பில் டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளூயிட் அப்படி கலங்களாக ஒரு மாதிரி டிஸ்டார்ஸ் ஆகி மேலே இங்கேயும் போச்சுன்னு சொன்னால் அது டர்புலன்ட், ஒரு இர்ரெகுலர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டர்புலன்ட் ஃப்ளோ. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். 2 விதமான ப்ராப்பர்ட்டி இருக்குது ஃப்ளூயிடுக்கு. ஒன்று விஸ்காசிட்டி, இன்னொன்று சர்ஃபேஸ் டென்ஷன். விஸ்காசிட்டின்னு சொன்னால் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த விஸ்காசிட்டி யூஸ் ஆகுது. அதாவது ஃப்ளூயிடுடைய விஸ்காசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃப்ளூயிட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இப்போ ஆயில் எடுத்துக்கோங்க, ஆயில் சர்ஃபேஸில் ஊற்றணுன்னு சொன்னால் அந்த சர்ஃபேஸில் இருந்து ஆயில் அவ்வளோவா, அதாவது வாட்டர் மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது, மூவ் ஆகாது. அதனுடைய மோஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அப்படி தானே? அப்போ அதுதான் ஃப்ளூயிட் விஸ்காசிட்டி, ஹை விஸ்காசிட்டி. அப்போது இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். அதனுடைய விஸ்காசிட்டியில் அந்த ஃப்ளூயிடில் உள்ள மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்று ரொம்ப ஃப்ரிக்ஷனலாக இருக்கும், ஒன்று உராசிக்கிட்டு இருக்கும். அதனால் அதனுடைய மூமெண்ட் தடைப்படுது. ஹை விஸ்காஸ் ஃப்ளூயிட், லோ விஸ்காஸ் ஃப்ளூயிட். ஹை விஸ்காஸ் ஃப்ளூயிடில் மோஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப தடைப்படும். ஏன்னு சொன்னால் அதனுடைய இன்டர்னல் மாலிகுலர் ஃப்ரிக்ஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். லோ விஸ்காஸ் ஃப்ளூயிடில் அப்படி இருக்காது, ஈஸியாக ஃப்ளோ, அதாவது வாட்டர் மாதிரி ஃப்ளோ ஆகும். ஏன்னு சொன்னால் அதனுடைய மாலிகுலர் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒன்று உரசாமல் ரொம்ப தள்ளி தூரமாக இருக்கும். அதனால் ஈஸியாக ஃப்ளோ ஆகுது. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு சர்ஃபேஸ், ஃப்ளூயிடுடைய சர்ஃபேஸ் கான்ட்ராக்டிவ் டெண்டன்சியாக இருக்கும். கான்ட்ராக்டிவ் டெண்டன்சினா ஒன்றும் இல்லை, கான்ட்ராக்ஷன் அப்படின்னா சுருங்குதல் அல்லது இறுக்கமாகுதல் அப்படிங்கிற பொருளும். எப்போவுமே அது அப்படி இறுக்கமாகிறதுக்கு தான் இந்த ஃப்ளூயிடுடைய சர்ஃபேஸ் எப்போவுமே முயற்சி பண்ணும். இதை சொல்கிறது தான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி அது சம்மந்தமாக டீல் பண்ணுறது தான் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணணும்னா, இந்த சர்ஃபேஸில் ஒரு விதமான டென்ஷன், ஒரு விதமான ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். இந்த மாலிகுல்ஸை பார்த்திங்கன்னா மேலே உள்ள சர்ஃபேஸில் உள்ள மாலிகுல்ஸ், இது இன்னரில் உள்ள மாலிகுல்ஸ்.
இந்த சர்ஃபேஸில் உள்ள மாலிகுல்ஸ் வந்து பக்கத்தில் உள்ள மாலிகுல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி அப்படி ஒன்றுக்கு ஒன்று வந்து சேர்ந்து நிற்கும். இதனால் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த சர்ஃபேஸில் ஒரு ஸ்ட்ரிங் ஒரு சுருக்கம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து எந்தளவு சுருங்க முடியுமோ அந்தளவு மினிமைஸ் ஆகிரும். உதாரணமாக நம்ம டீயில் பார்த்தோன்னு சொன்னால் டீயை வந்து கொஞ்ச நேரம் காற்றுல ஆற விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த டீ மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த லேயரை வந்து சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு உதாரணமாக சொல்லலாம். அந்த லேயர் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரிங்கிங், அதாவது கான்ட்ராக்டிவ் டெண்டன்சி, அந்த சுருங்குதல், அந்த மேலே உள்ள மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த சர்ஃபேஸ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. இது சம்மந்தமாக நம்ம பார்க்குறது தான், இதை பற்றி டீல் பண்ணுறது தான் சர்ஃபேஸ் டென்ஷன். இது சம்மந்தமாக எல்லா விஷயமே இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும். இது அதான் அட்ஹெசிவ் ஃபோர்ஸ், பக்கத்தில் உள்ள மாலிகுல்ஸ் வந்து ஒட்ட வச்சுக்கும், பக்கத்தில் நம்ம பிடிச்சி வச்சுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மேலே ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய லேயர் வந்து கீழே உள்ள மாலிகுல்ஸுக்கு, அடுத்த லெவலில் உள்ள மாலிகுல்ஸுக்கு வந்து ஒரு விதமான ப்ரெஷரை கொடுக்கும், டவுன்வேர்டு புல்லை கொடுக்கும். கீழே உள்ள மாலிகுல்ஸ் அதை எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உதாரணமாக இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஸ்பைடரு அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் தண்ணியில் வாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த சர்ஃபேஸ் லேயர் தான், இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான் யூஸ் ஆகுது. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.